Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu qu anfusakum wa ahlikum nara. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, kullukum ra'in wa kullukum mas'ulun an ra'iyatihi. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுமாறுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் இயற்கையின் அடிப்படை அனலங்கரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சச்சரிசம் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் என்றென்றும் கொன்றாம் என்ற நிலவுமாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க அந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செய்திகளையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றவர்கள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாட்களில் இப்போ உள்ள சூழலில் எல்லா வீடுகள்லையுமே ஒரு விதமான அமைதி நிலவுது. அமைதி எப்படின்னு சொன்னால், நாம் நினைக்கிற மாதிரி மன நிம்மதியை தரக்கூடிய அமைதி அல்ல. வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருமே ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதி நிகழுது. தந்தை மகன்கிட்ட பேசுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்காக மகன் தந்தைகிட்ட பேசுறது கிடையாது. தாயும் மகளும் பேசிக்கொள்வது கிடையாது. ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி அப்படின்றது இன்னைக்கு நிறையா வீடுகளில் காணப்படுது. ஒரு காலத்தில் இருந்துச்சு, குடும்பமாக பேசிக்கிட்டு அத்தா மகன் பேசி ஒவ்வொரு விஷயங்களையும் கலந்தாலோசனை செய்து எல்லா விஷயங்களையும் குடும்பத்தில் ஒன்றாக பேசி முடிவு செய்து ஒரு மஷூராவின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை முன் சென்ற தலைமுறையினர்கள் செய்து கொண்டிருந்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் என்னாச்சுன்னு சொன்னால், வீடுகளில் பேசக்கூடிய சூழல், குடும்பத்தினுடைய நல்ல விஷயங்கள் சம்பந்தமாக ஆலோசனை செய்யக்கூடிய அல்லது அறிவுரை செய்யக்கூடிய அல்லது அறிவுரையை கேட்கக்கூடிய அப்படின்ற சூழல் இன்றைய குடும்பங்களில் இல்லாமல் போயிடுச்சு. நாம் அவங்கள பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்னு அந்த தலைமுறையினர்களை நாம் பார்க்குறோம். அந்த இப்போ உள்ள தலைமுறையினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அத்தாவும் புரிஞ்சிக்கிறது இல்லை, எங்கள் அம்மாவும் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிறது இல்லை, அப்படின்ற மாதிரியான ஒரு தலைமுறையினர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். என்னாச்சுன்னு சொன்னால், நாம் வாழ்ந்த காலம் அப்படின்றது வேறு, இன்னைக்கு உண்டான குழந்தைகள் அடுத்த தலைமுறையினர்கள் வாழக்கூடிய காலம் அப்படின்றது வேறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு சொன்னால், நாம் ஒரு காலத்தில் நம்மளோட விளையாட்டு முறைகள்லாம் தெருவில் போய் விளையாடக்கூடிய விளையாட்டு முறைகளாக இருந்துச்சு. இப்போ உள்ள தலைமுறையினர்கள் திரையில் விளையாடக்கூடிய குழந்தைகளாக மாறிட்டாங்க. நாம் ஒரு நண்பர்களை தேடி போகணும்னு சொன்னால் நமக்குன்னு வெளியே போய் நம்ம நண்பர்களை பார்த்து நலம் விசாரித்து அவங்களோட விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கான தலைமுறையினர்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சாதனத்தின் மூலமாக திரையிலேயே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, எல்லா விஷயங்களையும் வாங்கக்கூடிய ஒரு தலைமுறையினர்கள் உருவாகி வருகின்றார்கள். முதல்ல இந்த மாற்றம், அல்லது நாம பேச்ச பிள்ளை கேட்கல, பேர பிள்ளை கேட்கல அப்படின்னு தந்தையோ அல்லது தாயோ அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு விஷயம் விளங்கணும். காலம் மட்டும்தான், நம்ம காலம் வாழ்ந்த காலம் வேற, நம்ம ஊரினுடைய கட்டமைப்பும் ஆரம்ப காலங்கள்ல வேற, இப்போ உள்ள காலங்கள்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சாதனங்கள், கண்டுபிடிப்பு, இது எல்லாம் வேற. இப்போ காலங்கள் மாறி இருக்கு, தலைமுறையினர்கள் மாறி இருக்கு, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அதே போன்று மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். என்ன காலம் மாறினாலும் எப்படி மாறினாலும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் குர்ஆன் தான்.
அது எத்தனை தலைமுறையினர்களை கடந்தாலும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் மாறாமல் இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கிறது குர்ஆன் தான். அப்ப தீர்வுகளை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், தலைமுறையினர்களுடைய இடைவெளி, இது எல்லாத்தையும் இதற்கான தீர்வுகளை நாம எங்க போய் தேடணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு மாறாமல் கையில் இருக்கின்ற குர்ஆனில் இருந்து அதற்கான தீர்வுகளை எடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மூத்த ஆண்களும் சரி, தந்தைமார்களும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம குர்ஆன்ல இருந்து ஆழமாக நம்ம மனசுல பதிய வைக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட நபர்களே, கூ அன்ஃபுஸகும், நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தினுடைய தலைவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நம்ம குடும்பத்துக்கு எதை கொடுத்தாலும், பெரும் பெரும் நிறுவனங்கள்ல பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வைத்தாலும், அல்லது சொகுசு வாழ்க்கையான பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி நம்ம பிள்ளைகளை வாழ வச்சாலும், இந்த ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தப்படாத வரை, அதாவது அந்த குடும்பத்தினர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஒரு குடும்பம் இறங்காத வரை அந்த குடும்ப உறவு ஆரோக்கியமான உறவாக இருக்காது. இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது எப்படி அமல் செய்யணும்னா, குடும்பத்துல அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கையையும், பாவத்திலிருந்து விலகி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு, குடும்ப தலைவர்கள், அது தந்தை மட்டுமல்ல, மூத்தவங்களா இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு பாவத்திலிருந்து விலகி இருக்கின்ற வாழ்க்கை எப்படி அப்படின்றத குடும்பத்தினுடைய தலைவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின், இது பயான் பேசுற ஏன் பொறுப்பு மட்டுமல்ல, பேர பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த மூத்தவர்கள், என்ன கடமை முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து என் பையனுடைய கடமை, என் மகளுடைய கடமை அப்படின்னு சாதாரணமாக ஒரு செய்தியாக கடந்து செல்லுகின்ற விஷயம் அல்ல. குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குடும்பத்தினர்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கின்ற வயது மூத்தவர்கள் அல்லது தந்தை அந்த குடும்பத்தினருக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றார். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்ப உறவு, குறிப்பாக குழந்தைகளை, அடுத்த தலைமுறையினர்களை வளர்க்கின்ற அந்த விஷயத்துல மூத்தவங்களா இருக்கக்கூடிய நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேர பிள்ளைகளை நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா வளர்க்குதான்னு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோமா அப்படின்றத நாம யோசித்து பார்க்க வேண்டும். தொழல, என் பிள்ளை தொழ மாட்டேன்றான், பேர பிள்ளை தொழ மாட்டேன்றான் அப்படின்னு அவங்க மேல குறை சொல்றோமே தவிர, ஏன் தொழல, எப்படி தொழறோம், தொழுகைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நாம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கற்றுக் கொடுக்கல. இந்த கடமையெல்லாம் பள்ளியாசல இருந்து அஜர்த்தோட தொழு சொல்லி கொடுக்கறது, தொழ சொல்றது எல்லாம் அது அஜர்த்து பயானோட, ஒரு மதரசாவோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்னு சொன்னா, அந்த விஷயத்தை கடந்து சென்று விடுகின்றோம். இந்த விஷயத்துல, குடும்பத்தை கட்டமைக்கின்ற விஷயத்துல இதில் அனைவரும் பொறுப்புதாரிகள் அப்படின்றத என்ன செய்யற நாம இன்னும் விளங்கல. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சாதனம் யாரும் தேடி போய் தவற செய்யணும் அப்படின்ற சூழல். ஒரு காலத்துல தவறுன்னா, ஒரு பாவம் செய்யணும்னா அதற்காக வேண்டி நம்ம வெளியே போகணும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல செஞ்சு பாவத்துல ஈடுபடக்கூடிய தலைமுறையினர்கள், முன் சில தலைமுறைகள் இருந்தார்கள். இன்னைக்கு பாவத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சாதனத்தில் அனைத்து பாவங்களும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தலைமுறையினர்களாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உருவாகுகிறார்கள் அப்படின்ற குறைந்தபட்ச விழிப்புணர்வாக நம்மள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், பிள்ளை கேட்டுட்டான் அப்படின்னு எது தேவையானதோ அதை வாங்கி கொடுக்காத பெற்றோர்கள், கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், அது இருசக்கர வாகனமா இருக்கட்டும், அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய போனா இருக்கட்டும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலை நோக்கி இந்த இருசக்கர வாகனம், போன் மூலமா அடுத்த தலைமுறையினர்கள் பல சட்ட சிக்கல்கள் முதல் கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் மூத்தவர்களும் இதை ஃபர்ஸ்ட் நாம விளக்கிக்கணும்.
கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்கறத எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு அப்படித்தான் ஆயிட்டாங்க பெற்றோர்கள். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நாம் அங்கே வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை செய்தி உழைக்கிறோம், அதே மாதிரி என் பிள்ளை வந்துடக்கூடாது, என் பேர பிள்ளை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையானது அப்படின்றத தாண்டி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, மற்ற சமுதாயத்தினரை நம்மளை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது என் புள்ள கேட்டுட்டா, என் மக கேட்டுட்டா, பையன் ஆசைப்பட்டுட்டான், பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருடைய மூளையிலையுமே ஒரு டோபமைன் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அடைஞ்சா, ஒரு முயற்சி செஞ்சு அடைஞ்சா, ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்குது, அதை ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை அடைந்தால், அல்லது முயற்சி பட்டு அந்த விஷயத்தை அடைந்தால், அந்த விஷயத்திற்கான நன்றி உணர்வு அல்லது அந்த விஷயம் யாரால் கிடைத்ததோ அவர்களுக்கான நன்றி உணர்வு அப்படின்றது மனிதனுக்கு இயல்பா இருக்கும். இதான் டோபமைன் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. நீங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட அப்படி கேட்கறதுனால கேட்காதது எல்லாம் எவ்வளவு ஆடம்பரமான விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சோம், நாம செஞ்சு கொடுக்கறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை உளவியல் ரீதி என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த டோபமைன் ரெகுலேஷன் அப்படின்றது பிள்ளைகளுடைய மூளையில இல்லாம போயிடும். அதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கோ அல்லது கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்கோ நன்றி உணர்வு இல்லாத பிள்ளைகளா என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, அந்த தலைமுறையினர்கள் உருவாகிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு, ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லாம போயிடும். சரி, கொஞ்ச நேரம் காத்திருந்தா தான், அந்த விஷயத்திற்காக வேண்டி முயற்சி செய்தால்தான், அந்த விஷயத்திற்காக வேண்டி சில தியாகங்களை செய்தால்தான் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி பெற்றோர்கள் செய்யறதுனால இல்லாம போயிடும். ஆனா மற்ற சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, எந்த கம்யூனிட்டியிலும் எந்த சமுதாயத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடையாது. நமக்கு இந்த குழந்தை வளர்ப்பு, இந்த பேரண்டிங் அல்லது பெற்றோர்களுடைய விஷயத்துல இந்த விஷயத்துல என்ன செஞ்சிடும் சொன்னா நிறைய நம்ம கோட்டை விட்டுட்டோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை குடும்பத்தில் எடுத்தோம்னா நிறைய தந்தைமார்கள் பிள்ளைகளை தொலை சொல்றோம். ஆனா எத்தனை தந்தைமார்கள் நம்ம வாழ்க்கையில தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதலோடு இருக்கிறோம். நிறைய தாய்மார்கள் வீட்டுல குரான் ஓத மாட்டேன்றான், எத்தனை தடவை சொன்னாலும் குரான் ஓத மாட்டேன்றான் அப்படின்னு பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்கள்ல நிறைய தாய்மார்கள் வீட்டுல குரான் ஓதுறது கிடையாது. இப்படி வீட்டினுடைய சூழல் அல்லது தாய் தந்தையினுடைய அந்த நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க காதால சில விஷயங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதை தாண்டி நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ, அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத குழந்தைகள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு தந்தையை பார்க்கறாங்க, இன்னொரு பக்கம் தாயை பார்க்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில அல்லது தங்களுடைய குடும்ப உறவுகள்ல எப்படி இருக்காங்க அப்படின்றதை பார்த்து தான் ஒரு குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றத நாம் விளங்கிக்கணும். ஒரு குடும்பம் ஆன்மீக ரீதியா குடும்பமா மாறணும்னுச்சுன்னா தந்தையும் மாறணும், தாயும் மாறணும். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே விட்டுட்டு என் பிள்ளை மட்டும் இப்படி ஆகணும், என் பிள்ளை மார்க்க ரீதியா தொழாக குரான் இது மாதிரியான விஷயங்கள் ஆர்வத்தோடு இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். குழந்தைகளுடைய உளவியலே இப்படித்தான். இதுல ஆச்சரியமான விஷயம் நினைச்சா, இதற்கான தீர்வுகளா நாம இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, முழுக்க பிற படிப்புனா அதுக்கு ஸ்கூலு அவங்களோட முடிஞ்சு போச்சு, குரான் அப்படின்னா அது மதரசா அவங்களோட முடிஞ்சு போச்சு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. படிப்புனா ஸ்கூலு டியூஷன் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து படிப்பு அப்படின்றதே கிடையாது. என்ன செஞ்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, குழந்தை வளர்க்கின்ற குழந்தையை மார்க்க ரீதியாக அறிவு ரீதியாக வளர்க்கின்ற விஷயத்துல இவர்களுக்கு மட்டும்தான் கடமை. அறிவு ரீதியா உருவாகணும்னா ஸ்கூல் டியூஷனுக்கு மட்டும்தான் கடமை. மார்க்க ரீதியா உருவாகணும்னா பள்ளிவாசலுடைய அஜர்த்து அவங்க நடத்தக்கூடிய மதரசா இவங்களுக்கு மட்டும்தான் கடமை அப்படின்னு தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வை மூன்றாம் நபரிடத்துல தூக்கி கொடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பிள்ளை மார்க்க ரீதியான பிள்ளையா இல்ல, பெண் பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளா இல்ல அப்படின்னு மூன்றாம் தரப்பினரிடத்தில் பொறுப்புகளை துறந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல விஷயத்தை ஆதரவு வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்முடைய பெற்றோர்கள் மாறி வருகிறார்கள். வருத்தமான விஷயம், அதுல எந்த ரிசல்ட்டுமே இருக்காது பிள்ளைகளுடைய விஷயத்துல. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக தான் நம்முடைய பெற்றோர்கள் உருவாகி வருகின்றார்கள். குறிப்பாக
தந்தைமார்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் இது குறித்து ஆழமாக யோசிக்க வேண்டும். நம்ம இதுக்கு வெளியே போய் எப்படி வாழலாம், எப்படி நம்ம பிள்ளைகளை வழி நடத்தலாம், எப்படி என் குடும்பத்தை சரியான மார்க்கப்பற்றுள்ள குடும்பமாக வழி நடத்தலான்னு வெளியே போய் எங்கேயும் நாம் போய் தேவையில்லை. நமக்கு நான் முன்னாடி சொன்னது மாதிரி எக்காலத்திலும் மாறாத ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கின்ற குர்ஆனை கொஞ்சம் ஆழமாக படித்திருந்தால் போதுமானது இந்த மாதிரியான குடும்ப சூழலை கட்டமைப்பதற்கு. குடும்பத்துல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா லுக்மான் அப்படின்ற ஒரு சூரா, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய சூரா லுக்மான். அந்த சூறால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தையாக தன்னுடைய மகனிடத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அப்படி அந்த குழந்தை எப்படியெல்லாம் மாறும் என்கின்ற ஒரு முன் உதாரணமான வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் தஆலா சூரா லுக்மானின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதில் அல்லாஹ் தஆலா அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து பேசுற அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது, என்னுடைய மகனே, முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம் லா துஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்காத வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அப்படின்ற உபதேசத்தை ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னதாக சூரா லுக்மானின் மூலம் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். இன்னைக்கு தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள்கிட்ட முதல்ல பேசக்கூடிய பேச்சு இது. பிறகு கல்வி அறிவுகள் சம்பந்தமா, ஸ்கூல் சம்பந்தமா அல்லது மற்ற விஷயங்கள் சம்பந்தமா பேச வேண்டும். கண்டிப்பாக பள்ளி குறித்தும் கல்லூரியினுடைய விஷயங்கள் குறித்தும் பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பா பேச வேண்டும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை படைத்தவன் யார், எதற்காக வேண்டி நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய், மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையில் நீ எப்படி இருப்ப, நான் எப்படி இருப்பேன், மறுமையில் நாம் எப்படி இருப்போம், முஸ்லிம்கள் அனைவரும் எப்படி இருப்போம் என்கின்ற மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை, ஈமானினுடைய அடிப்படை கொள்கைகளை முதலாவதாக தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசிய தந்தைமார்களாக நாம் இருக்கின்றோமா அப்படின்றத ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் வைத்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். முதல்ல என் பிள்ளைகிட்ட அல்லாஹ்னா யாரு, எதற்காக வேண்டி நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கிறான், மறுமைக்கு பின்னான வாழ்க்கை என்ன, கபரினுடைய வாழ்க்கை, நரகம், சொர்க்கம், இது குறித்தெல்லாம் நாம பேசி இருக்கிறோமா? அல்லவர்களை முதலாவதாக அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை சொல்லித்தரக்கூடிய பெற்றோர்களாவது நாம் மாறி இருக்கிறோமா? ஏன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு நடத்துகின்ற பாடம் அதுதான். முதல்ல உங்க பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரியான ஈமானினுடைய அடிப்படை விஷயங்களை நீங்க பேச வேண்டும் அப்படின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமா சொல்லி தர்றான். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஸீனல் இன்சான பிவாலிதி ஹுஸ்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டாவது உபதேசம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெற்றோர்கள் குறித்த விஷயத்தை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். அதாவது பெற்றோர்கள் எப்படி வாழுகின்றார்களோ தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் எனக்கு முக்கியமானவர்கள், இறைவனுக்கு அடுத்ததாக இவர்கள் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி எத்தனை பெற்றோர்கள் நாம உணர்த்தி இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு? சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், அடங்க மாட்டேன்றான், என்ன பண்ணாலும் இப்படியே இருக்கிறான் அப்படின்றத தாண்டி இறைவனுக்கு அடுத்தபடியாக குர்ஆனில் சொல்லக்கூடிய பெற்றோர் அப்படின்ற உறவை பார்த்து வைக்கக்கூடிய அந்த உறவாக நாம் அந்த பெற்றோர்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தரக்கூடிய பாடம். மூணாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நீ எங்க போனாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த தப்பு மிஸ்கால ஹர்தலி மின் ஹப்பா, அதாவது நீ ஒரு பாறைக்கு அடியில போய் நின்று ஒரு சின்ன ஒரு கடுகளவு நன்மையை செய்தாலும் ஏத்தில்லாதபியா அதை அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவான். அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு நீ எங்கு சென்றாலும் இருக்கிறது அப்படின்ற உபதேசத்தை நாம யான்னு சொல்றதை தாண்டி தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகள் இடத்துல பேசியிருக்கணும். நாம என்ன நினைச்சோம்னா தக்குவா, இறையச்சம் இதெல்லாம் பயானோட முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழ்றதுனால தான் இந்த தலைமுறைக்கான இடைவெளி உருவாகி வருகின்றது. இதெல்லாம் நான் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வீடுகளையும் இருக்கக்கூடிய பெரியவர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக தந்தை தங்களுடைய பிள்ளைகள் இடத்தில் பேச வேண்டிய விஷயம். நானே எங்க போய் என்ன பண்ணாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீ வாழு அப்படின்ற உபதேசத்தை எத்தனை தந்தைமார்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றது, மகன்கிட்ட தந்தை பிள்ளைகள்கிட்ட பேசணும் தொழுகை சம்பந்தமாக. டிவி சலா, மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு அப்படின்ற விஷயத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நம்ம குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லித்தர. இத்தனை தந்தைமார்கள்
தொழுகை சம்பந்தமா நாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா உங்க குடும்பத்தை பார்த்து இந்த விஷயத்தை நீங்க செய்ய சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை மட்டும்தான் எல்லா நபிமார்களுக்கும் கட்டளையாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அதுல முதல் விஷயம் தொழுகை என்று வருகின்ற பொழுது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா சொன்னது நீங்களும் தொழ வேண்டும், உங்களுடைய குடும்பத்தினர்களை மஸ்தபிர் அலைஹா நீங்கள் உங்கள் குடும்பத்தினரையும் தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் இட்ட கட்டளையின் மூலமாக குடும்பத்தினுடைய தலைவர்கள் தங்களுடைய குடும்பத்தை தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்தோடு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஈமானை கற்றுக் கொடுக்கக்கூடிய முன்மாதிரி தந்தையாக நாம் மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா செய்யக்கூடிய தாய்மார்களாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை நாம் உருவாக்க வேண்டும். வீட்டில் குர்ஆனினுடைய ஓசைகள் அதிகமாக கேட்க வேண்டும். குடும்பத்தினர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதிகமாக தொழுகையாளிகளாக மாற வேண்டும். சமூகத்திற்கான தூணாக இருக்கக்கூடிய மதரசாக்கள்ல நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் நாம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பள்ளிவாசல்ல கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எத்தனை மார்க்கு, எந்த ஸ்கூலு, எந்த காலேஜ் அப்படின்ற விஷயத்துலதான் ஆர்வம் காட்டக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக வாழக்கூடிய சமுதாயமாக மற்ற சமுதாயத்தை தாண்டி இஸ்லாமிய சமுதாயமும் இப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் அர்த்தமான விஷயம். இதற்கான தீர்வுகளை எப்படி நம்ம குடும்பங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள், இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்துடுறோம், ஃபோன் வாங்கி கொடுத்துடுறோம், அதன் மூலமா தனி உலகத்துக்கு நாமளே நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுடுறோம். அவங்க அந்த 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 சாதனத்துக்குள்ள ஒரு தனி உலகத்துல யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, அந்த உலகத்துல அவங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சில சம்பவங்கள் நம்ம ஊர்ல நடக்கிற சம்பவங்களை நாம் கொஞ்சம் விசாரித்து பார்க்கின்ற பொழுது கவலைக்குரிய விஷயங்களா இருக்குது. இப்போ வீட்டினுடைய சூழலை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், இதற்கான சொல்யூஷன் என்ன, இதற்கான தீர்வுகளா? இனி என் குடும்பங்கள் மார்க்கப்பட்டுள்ள குடும்பமா, என் குடும்பத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் அடுத்து வரையக்கூடிய தலைமுறையினர்களும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு துவா ஒன்று செய்வாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியா நீ மாற்றுவாயாக. குடும்பத்தினுடைய தலைவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, யா அல்லாஹ் நான் தொழுகையாளியா மாறணும். அதே மாதிரி வமின் துர்ரியதி, நான் மட்டும் மாறினா பத்தாது, எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு ஆணினுடைய துவாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், நாம பள்ளியாசரோட வந்துட்டோம், தொழுதுட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்றத தாண்டி நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் குறித்தும் கவலைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். இதற்கான தீர்வுகளா இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன விஷயங்களை சொல்றது? முதல்ல வீட்டினுடைய சூழல் இஸ்லாமிய சூழல் உடைய குடும்பமாக வீடாக மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் இறைவனை நினைவு கூறப்படாத வீடும் இறைவனை நினைவு கூறப்படுகின்ற ஒரு வீடும் மௌத்திற்கும் அதே ஒரு ஹயாத்திற்கும் சமம் அப்படின்னாங்க. எந்த வீடு இறைவனுடைய நினைவு கூறப்பட்ட வீடாக மாறுகின்றதோ அதுதான் உயிர் பெற்ற வீடு. எந்த வீடு இறைவனுடைய திக்ரும் நினைவும் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வீடு மௌத்தான வீடு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடுகள் இஸ்லாமிய இல்லங்களாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும். இதுதான் பாதுகாப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்ட்ட கடுமையான, நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஃபிரௌனும் அந்த வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எவ்வளவு கொடியவனாக இருந்தான், எவ்வளவு அராஜகம் செஞ்சான், அதற்கான தீர்வுகளா அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை குர்ஆன்ல சொன்னான். நீங்க போங்க கடல்ல அடிங்க, அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நீங்க இந்த ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில இருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் மிஸ்ர் தேசத்துல ஒரு வீடு கட்டணும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் நிறைய வழியை சொல்லி கொடுத்தான். அதுல ஒரு வழி வஜஅல் புயூதகுமா மிஸ்ரா, நீங்க மிஸ்ர் தேசத்துல ஒரு வீடை ஒன்று கட்டணும். அந்த வீடு வஜஅல் புயூதகுமா கிப்லா, அந்த வீட்டை நீங்கள் தொழுமிடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அகீமிஸ் ஸலா, நீங்கள் அந்த வீட்டுல தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கட்டளையிடுறான். அப்ப அந்த காலத்திலேயே பாருங்க, அராஜகம் நிறைந்த கடுமையான எல்லா குழப்பங்களும்
நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு குழப்பமான காலகட்டத்திலையும் அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொன்னான். அதுல முக்கியமான ஒரு விஷயம், வீடு தொழுமிடமாக மாற வேண்டும். இல்லங்கள் இஸ்லாமிய இல்லங்களாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளிலிருந்து நம் தலைமுறையினரை நாம் பாதுகாக்க முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை கடுமையாக எதிர்ப்பவர்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இனிமேல் யாரும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது அப்படின்ற ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்ல, நீங்கள் வெளியாள திருத்துறது ரெண்டாவது, வெளியாட்களாம் மதம் மாறிட்டாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க பேசாதீங்க. உங்கள் சகோதரியே இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, இது தெரியுமா தெரியாதான்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்ட உடனே கடுமையான போகும். என்ன, ஏன் சகோதரி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் என்ன ஏன் சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு உருவிய வாளோடு வீட்டுக்கு போறாங்க. வீட்டை கதவை தட்டுவதற்கு முன்னால் உள்ளே குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சத்தம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கேட்குது. சூரத்து தாஹாவை உமர் ரலியல்லாஹு தஆலா சகோதரியும் கணவனும் உள்ள உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட குர்ஆன் ஓசை கேட்கக்கூடிய இடமாக ஒரு குடும்பம் மாறியதனால், அதனுடைய வரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தோன இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். கடைசியில் அந்த சம்பவத்தின் மூலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறார்கள் என்பது வரலாறு. அப்போ ஒரு எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் குடும்பம் தொழுகையை நிலைநாட்டுகின்ற அல்லது குர்ஆனினுடைய ஓசை கேட்கின்ற வீடாக அது இருந்தால் எப்படிப்பட்ட சூழலையும் குடும்பத்திற்கு பாதுகாப்பான சூழலாக மாற்றி தரும் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லங்கள் எல்லாம் இஸ்லாமிய இல்லங்களா மாறணும். குடும்பத்தினுடைய தலைவர்கள் உட்கார்ந்து பிள்ளைகள்கிட்ட ஒரு 20 நிமிடம், டெய்லி 20 நிமிஷம் உட்கார்ந்து ஏதோ ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ், ஒரு சம்பவம், ஏதாச்சும் ஒன்றை நீங்க கேட்டதை நீங்க படிச்சதை உட்கார்ந்து உங்க குடும்பத்தினர்கள் அனைவரையும் அமர வைத்து நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். உமையாக்களினுடைய ஆட்சி காலத்துல மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், சாதாரணமான நபர், அவர் என்ன செய்வார், டெய்லி இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்து தங்களுடைய பிள்ளைகள் வெளியே போய் என்ன படிச்ச, என்ன ஹதீஸ் எல்லாம் நீ கற்றுக்கொண்டாய், என்னென்ன இஸ்லாமிய இலக்கியங்கள் அனைத்தையும் நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசிக்கொள்வார்கள். கடைசியில் அவர்களுடைய மகன்கள் அனைவரும் இஸ்லாத்தினுடைய மாபெரும் ஆட்சியாளர்களாக உருவானார்கள். அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, என் தந்தை சின்ன வயசுல இருக்கும் பொழுது உட்கார வச்சு இந்த மாதிரி டெய்லி 20 நிமிஷம் பேசுவார்கள் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் சொன்னதாக வரலாறுகளில் பதிவு செய்வாங்க. குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம உட்கார வச்சு குறைந்தது 20 நிமிடம் ஏதோ ஒரு ஹதீஸை, ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை நினைவூட்டக்கூடிய பெரியோர்களாக, குறிப்பாக ஆண்கள் மாறினால் மட்டுமே அந்த சூழலில் வளரக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரும் சாதனையாளர்களாக உருவாகுவார்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் நிறைய வரலாறுகளில் நமக்கு உதாரணமாக திகழ்கிறார்கள். வீடுகள்ல இந்த மாதிரியான சூழலை நாம் உருவாக்கணும். அடுத்ததாக பள்ளியும், அதாவது பள்ளிவாசலும் மதரசாவும் குழந்தைகளுடைய 2வது வீடாக நாம் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல் அவ்வளவு தொடர்புடைய, பள்ளிவாசல்ல எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளமா பள்ளிவாசலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைங்க வருவாங்க, விளையாடுவாங்க, நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அது ஒரு ஒரு பாவமான காரியமான கண்டிப்பாக குழந்தைகள் சேட்டை செய்வாங்க. எத்தனை பெரியவர்கள் கூப்பிட்டு வச்சு, எப்பா இந்த மாதிரி பள்ளிவாசல், இது தொழுவதற்கான இடம், இந்த இடத்துல இப்படிலாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி உபதேசம் செய்யக்கூடிய பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அவன் சட்டை போட்டானா துரத்தி விட்டுறான், சத்தம் போட்டா அடுத்து அவன் எப்போ அவனுக்கு சரி பள்ளிவாசலுக்கு போனாலே நம்ம துரத்துவாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல பிள்ளைகள் வளர்றாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, சத்தம் போட்டாங்கன்னா உடனே வெளியே போடா, நீ அங்க போய் தொழில் இப்படி தொழுன்ற ஒரு துரத்தக்கூடிய சமுதாயமா நம்ம மாறிட்டோமே. அவங்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை திருத்தி அரவணைத்து மீண்டும் அவர்களை பள்ளியோடு ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்களாக, பெரியவர்களாக நாம் எப்ப மாறுவோம். அப்படி துரத்துறதுனால நிறைய பிள்ளைகள் பள்ளிவாசலை விட்டு தூரமான பிள்ளைகள் நிறைய நம்ம மஹல்லாக்கள்ல உண்டு. அப்ப பள்ளிவாசலும் மதரசாவும் குழந்தைகளுடைய 2வது வீடாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். பள்ளிக்கு வரக்கூடிய நாம் அதை அரவணைத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஏறி முதுகுல விளையாடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா பேர பிள்ளைகள் தானே, தண்டிப்பதற்கு சரியான உரிமை உண்டு. ஆனா தண்டிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு தடவை தொழுகையை சுருக்கும் பொழுது, ஏன் ரசூலுல்லாஹ் சுருக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு குழந்தையினுடைய ஒரு தாயினுடைய பச்சில குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அந்த காலத்துல சஹாபி பெண்மணிகள் கை குழந்தையை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்க.
அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா வெளியே போங்கம்மா, அங்கெல்லாம் உட்கார வச்சுக்கிறீங்க குழந்தைங்களை, எங்களுக்கு தொழுகை டிஸ்டர்ப் ஆகுது, தொழுகை இடையூறு ஆகுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தி இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுடைய இரண்டாவது வீடாக இது போன்ற இடங்கள் மாற வேண்டும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் அரவணைத்து வளர்த்ததனால்தான் சஹாபாக்கள் சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறியது. பெற்றோர்கள் இந்த மாதிரியான சூழல் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அடுத்து எல்லாத்துக்கும் மேல பெற்றோர்கள் முதல்ல மாறணும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு நேரத்துல பல்லாயிரக்கணக்கான ரக்காத்துகள் தொழுது இருக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட தன்னுடைய மகனை தஹஜ்ஜுக்கு எழுப்பி விட்டது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அத்தா நின்று இவ்வளவு தொழுதுகிட்டே இருக்கிறான். அந்த மகன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க கிதாப்ல, அத்தா நின்று இவ்வளவு ரக்காத்துகள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த மகன் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இத்தனை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா என் தந்தையை நான் பார்த்திருக்கிறேன். இரவு முழுக்க தொழுகையில பல்லாயிரக்கணக்கான ரக்காத்துகளை நைட்ல தொழக்கூடிய தந்தை ஒரு நாள் கூட என்னை தொழுகைக்கு எழுப்பி விட்டது கிடையாது. அப்ப நான் பார்த்தேன், சரி இவ்வளவு ரக்காத்துகளை நம்ம தந்தை தொழுகிறாங்களே, அப்ப அந்த தொழுகையில் அவர்களுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கும், எவ்வளவு விஷயங்களை தொழுகையின் மூலமாக அவர்கள் அடைந்திருப்பார்கள் அப்படின்றத நானாக சிந்தித்து ஆர்வம் எடுத்து நான் தஹஜ்ஜத் தொழுதேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் தஹஜ்ஜத் தொழுகையை விட்டது கிடையாது அப்படின்னு மகன் சொன்னதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையில பதிவு செய்யப்பட்ட விஷயம். பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, நம்ம வீடு சூழலை மாத்திக்கிட்டு நாம் எப்படி வாழ்கிறோமோ நாம மாற்றமாக வாழ்கின்ற பொழுதுதான் அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களாக மாறுவார்கள். இன்னைக்குமே பிள்ளைகளை மட்டுமே குறை சொல்லக்கூடிய பிள்ளைகளா பெற்றோர்கள் நாம இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு தந்தை இப்படித்தான் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் பண்றாரு, என் பையன் நான் சொன்னதே கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்பா சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன்ற, பெற்றவங்களுக்கு இப்பெல்லாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், உபதேசம் செஞ்சிருக்கலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அவங்க அத்தாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு தந்தை தன்னுடைய மகனுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுத்திருக்கிறாராம் அப்படின்றத உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரித்ததன் மூலமாக தந்தை நமக்கான கடமையை நம்ம வீடுகளில் சரியான முறையில் நிறைவேற்றிருக்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் மேல இந்த மாதிரியான தந்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய மார்க்க பற்றின் மீது ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால், தாய் எல்லா விஷயங்களையும் தாண்டி தந்தை தன்னுடைய குடும்பத்தின் மீது மார்க்கப்பற்றின் மீது ஆர்வமுடைய தந்தையாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு தந்தை இருந்தார், லுக்மான் என்கின்ற ஒரு தந்தை இருந்தார், அவர் முன்னுதாரணமாக உலகத்திற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா லுக்மான் அப்படின்ற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான் என்று சொன்னால், தந்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய மார்க்கப்பற்றின் மீது ஆர்வம் காட்டுவது அல்லாஹ் தஆலாவிற்கு அவ்வளவு பிடிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்னிமிக்கெல்லாம் நல்லடியார்கள் எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக, மார்க்கப்பற்றுடைய குடும்பத்தினர்களாக வாழுவதற்கு அதற்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா சமுதாயத்தினுடைய ஆண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.